இந்த பொம்மை டாஸ்க்குக்கு வச்சதா இல்ல சூனியத்துக்கு வச்சதா அந்த மாதிரி ஆயிப்போச்சு பிக் பாஸ் வீடு. எல்லா கண்டஸ்டன்ட்டோட இன்னொரு சைட் ஆஃப் முகம் இந்த டாஸ்க்ல வெளியே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே பார்த்திருப்போம், அன்ஷிதாவும் ஜாக்லினும் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அதுக்கும் மேல போயிட்டு கையில ரத்தம் வர அளவுக்குலாம் டாஸ்க் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனையெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் போட்ட புது ரூல் தாங்க. அவர் ஒரு புது ரூல் இன்னைக்கு சொல்றாரு. ஆல்ரெடி அவுட் ஆகி வெளியே இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே டிஃபெண்ட் பண்றதுக்காக கேமுக்குள்ள வரலாம், டாலோஸ்குள்ள போகக்கூடாது, அந்த பிட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, ஆனா வெளியே இருந்து டிஃபெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு ரூல் சொல்றாரு. இதான்டா சாக்குன்னு நீங்க மட்டும் எங்களை வெளியே அமிச்சிட்டீங்களேன்னு எல்லாரும் வந்து உள்ள அவங்கவுங்களோட டீம் மெம்பர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி தடுக்கிறாங்க. பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மஞ்சரி கையில இருக்கிற ஒரு பொம்மையும் ஜெஃப்ரி கையில இருக்க ஒரு பொம்மையும் தான். மஞ்சரி கையில ஆனந்தியோட பொம்மை இருக்கு, ஜெஃப்ரி கையில ரயானோட பொம்மை இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேர்ல யார் முன்னாடி உள்ள போறாங்கன்றது தான் டாஸ்க். மஞ்சரிய உள்ளவே போக விடாத மாதிரி அவங்களோட டீம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் பீப்புள் அவங்கள யாருமே உள்ள போக விடாம டால் ஹவுஸ்க்கு வாசல்லே நின்னுக்கிட்டு ரொம்ப தடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி கையில ரயானோட பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை உள்ள போக வைக்க கூடாதுன்னு ராணவ் போட்டு ஜெஃப்ரியை நெருக்கிட்டு இருக்காரு. கரெக்டா சொல்லணும்னா அவரோட நெஞ்சுக்கு முன்னாடி அப்படியே லாக் பண்ண மாதிரி புடிச்சிட்டு இருக்காரு. ஜெஃப்ரியால முடியல, ஆனாலும் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த ரயான் எப்படியாச்சும் போய் ஜெஃப்ரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல தான் நம்ம முத்து சம்பந்தமே இல்லாம ரயானை வந்து லாக் பண்றாரு. ரயான் கையில எந்த பொம்மையும் கூட இல்ல, முத்து வந்து ஜஸ்ட் டிஃபெண்டர் தான் அந்த இடத்துல. ஆனாலும் ரயானை போட்டு லாக் பண்றாரு. என்னன்னு கேட்டா, நீ போய் மஞ்சரி பொம்மையை எடுத்துட்டனா, மஞ்சரி கிட்ட இருந்து பொம்மையை பிடிங்கிட்டனா, அதுக்காக தான் லாக் பண்றேன்றாரு. அடே, என் பொம்மை ஜெஃப்ரி கையில இருக்கு, அந்த பொம்மையை உள்ள போக விடாம ஒருத்தர் தடுத்துட்டு இருக்கான், அதை போய் நான் காப்பாத்தணும், என்னை விடுறான்ட்டு இவர்கிட்ட இருந்து போராடி எப்படியும் அங்க போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஜெஃப்ரி பின்னாடி ராணுவ பின்னாடி ரயானு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி இழுத்துக்கிறது தான் மிச்சம். ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஜெஃப்ரியோட எலும்பு ஹர்ட் ஆகுற மாதிரி ராணுவ பின்னாடி இருந்து முன்னாடி 2 கையும் வச்சு லாக் பண்றாரு. ரயான் என்ன பண்றாரு, ராணுவோட கழுத்து கிட்ட வச்சு கழுத்துல இருக்கிற மாதிரி அவர் டிஃபெண்ட் பண்றாரு. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே மஞ்சரி உள்ள போய் ஆனந்தியோட டாவல வச்சிடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முத்துவோ ரயானை விடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ரயானால தாங்கவே முடியல, அவரோட டால் வெளியே மாட்டிக்கிச்சு. மீன்ஸ் அவர் அந்த கேமை விட்டு வெளியே போறாருன்றது. ராணுவ பார்த்து வாயெல்லாம் உடைச்சிருவன்ட்டு அடிக்கிற மாதிரி போகிறாரு. ராணுவ சும்மா இருப்பாரு, அவரும் கையை நோங்கிட்டு ஓடி வராரு. 2 பேரையும் பிடிச்சி கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் தனித்தனியா விலக்கி கூட்டு போறாங்க. அப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட்டும் போய் ராணுவுக்கோ ரயானுக்கோ அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.